வணக்கம் நண்பர்களே. கட்லா, ரோகு, மிர்கல் இது மாதிரி மீன்களை பிடிக்கிறதுக்கு நம்ம பால் செட் தூண்டி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு தூண்டி செய்யறதுக்கு ஒரு 15 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் செலவாகுங்க. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு சரிங்களா. இது மாதிரி ஃபிஷிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. ஃபிஷிங் வீடியோ வருது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்க. இதுக்கு 3 ஐட்டம் தேவைப்படுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரே ஒயர். ஆமாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் கடையெல்லாம் கிடைக்கும். ஆமாங்க, காட்டுறேன் பார்த்துங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் கடை கிடைக்கும், ஒயரிங் கடையில். அதில் வந்து நான் வாங்கிக்கோங்க சரிங்களா. எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து 130 ரூபா. ஆமாங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கணும், நிறைய துணி வாங்கினா கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா கிராம் கணக்கையும் வாங்கிக்கலாம், கொடுப்பாங்க. காக்கிலோ அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இப்போது நான் வந்து இந்த மேலே இருக்கிற பச்சை கலர் அந்த இது ஸ்லீவை எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கிரிப்பாக மாவு பிடிக்கும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்காமையும் போடலாம், இல்லை எடுத்தும் போடலாம் சரிங்களா. அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்கள் இது மாதிரி எடுத்துங்க, ஒரு 1.5 அடி அந்த மாதிரி கட் பண்ணிங்க. இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல சரிங்களா. இப்போ எடுத்துகிட்டு இது வந்து நான் வந்து பம்போட இது ராடு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃபேன் ராடு இருக்குதுங்களா, அது வச்சாலும் சரி, இல்லை 3/4 இன்ச் பைப், 1/2 இன்ச் 3/4 இன்ச் பைப் வச்சுருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். பைப்பு வந்து வச்சுக்கங்க சரிங்களா. இப்போ நான் வந்து அந்த பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணிக்கிறேன். அந்த கம்பியை நான் ஒரு 1.5 அடிக்கு பக்கம் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து நம்ம அந்த பைப்பில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றணும். ஆமாங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துங்க எப்படி சுற்றணும் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்துங்க, அதாவது ஒரு கையில் நம்ம பிடிச்சிக்கலாம், ஏன்னா சுத்தாமல் இருக்கிறதுக்கு. இப்போது ஒரு விரலில் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இப்படி சுற்றினா போதுங்க. ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி பக்கத்தில் சுற்றிங்க. ஒரு 6லேருந்து ஒரு 8 அந்த சுற்றிங்க சரிங்களா. அதில் அவ்வளோ சுற்றிக்கணும் சரிங்களா. இது மாதிரி சுற்றிங்க, அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம சுற்றிக்கணும். இந்த இதில் சுற்றினா, பைப்பில் சுற்றிட்டோம்னா இந்த சுற்றின பின்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் பைப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சுற்றிங்க, நான் வந்து சுற்றிட்டு காட்டுறேன் சரிங்களா. இப்போ நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன் பார்த்திங்க. சுற்றிட்டு அப்படியே வெளியே எடுத்துங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த 2 சைடுமே ஒரு 2 இருக்குது சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துங்க. ஸ்க்ரூ ட்ரைவில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு எண்டு, அதாவது ஸ்ப்ரிங்கோட எண்டில் பார்த்தீங்களா, இப்போ நம்ம செஞ்சதில் எண்டில் விட்டு இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இது ஸ்ப்ரிங்கோட விரிவாங்கிறது இல்லை கையிலேயே பிடிச்சி 2 பக்கம் கார்னரில் கட்டிங் பிளேட் வச்சு இழுத்தாலும் சரி, அது விரும்பி வாங்கி அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இப்போ வந்து ஒரு நல்லா இருக்குது, பார்க்க லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவில் வந்து விட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரே மாதிரி கேப் வரும். இழுத்தா ஒவ்வொரு பக்கம் ரொம்ப விரிவாங்க, ஒரு பக்கம் நல்லா விரிவாங்காது, அது மாதிரி இருக்குது. இது மாதிரி விட்டாலும் சரி, இல்லை 2 சைடு இந்த முனையில் வச்சு இழுத்தாலும் இது மாதிரி விரிவாங்க, அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து பார்த்தீங்களா இப்போ ஸ்கூட்டரில் வச்சுங்காட்டி இதில் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பால் செட் வந்து நல்லா இருக்குது, ஸ்ப்ரிங் வந்து நல்லாவே விரிவாங்குது. இது மாதிரி வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா இப்படி தெரிஞ்சு வச்சுக்கங்க. இல்லைன்னா 2 பக்கம் எண்டில் நீங்கள் வந்து அந்த கட்டிங் பிளேடை வச்சு இழுத்தாலும் வந்துடும். இது மாதிரி செஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மடக்கி விட்டுங்க. நீங்கள் இது மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு இழுத்தாலும் வந்துடும். அப்புறம் இப்படி மடக்கி விட்டுங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மடக்கி விட்டிங்கன்னா எப்படி மடக்குன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. அந்த எண்டில் வச்சு இப்படி மடக்குனீங்கன்னா ஒரு வளையமாக, குட்டி வளையமாட்டம் வந்துடும் பார்த்துங்க. காட்டுறேன் பார்த்துங்க உங்களுக்கு. இது மாதிரி மடக்கிட்டு ஒரு சென்டராக வச்சுங்க ஓகேங்களா. இது மாதிரி இதை பார்த்தீங்களா, இது மாதிரி மடக்கி விட்டுங்க. ஏன்னா நான் போடுற அந்த ரிங்கு, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி போடுவோம், அது வந்து இது தாண்டி வராமல் இருக்கிறதுக்கு, சும்மா இதுக்கு அந்த பக்கம் போகிறக்கு மட்டும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு மடக்கி விட்டுங்க. இது மாதிரி, அதாவது ஸ்ப்ரிங்கில் வந்து எண்டில் வந்து மடக்கி விட்டிங்கன்னா அதுக்கு நூல் மட்டும் போகிறாப்புல சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 சைடு மடக்கி விட்டுங்க. மடக்கி விட்டுட்டு இப்போ நான் மடக்கினாடி கொஞ்சம் மடங்கிடுச்சு, அதனால் மறுபடியும் ப்ரொஃபஸர் பார்க்க நல்லா இருக்கும், நல்லா அந்த இடத்துல பார்ப்பீங்க, அதனால் நான் மடக்கிற மறுபடியுமே இப்போ நல்லா மறுபடியும் விட்டுட்டு விரிவாங்கிக்கிறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் தயாராகிடுச்சு. இது வந்து ஸ்ப்ரிங்கு. இது மாதிரி நீங்கள் எத்தனை பால் செட் செஞ்சாலும் இதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். ஸ்பைடரு, பால் செட்டு, ஃபீடர் ஊக்கு, இது மாதிரி எதுக்கு இருந்தாலும் இது மாதிரி ஸ்ப்ரிங் செட் பண்ணணும். அது இதே ப்ராசஸில் செஞ்சுக்கங்க சரிங்க. நம்ம சேனல்லையே ஃபைட்டர் ஹூக் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு, தெரியாதவங்க பாருங்கள். அது சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். இது அதே போல் தான். மறுபடியும் ஸ்ட்ரே ஒயர் எடுத்துகிட்டு ஒரு 3/4 அடி, ஒரு 10 இன்ச் அந்த ரேஞ்சில் கட் பண்ணிங்க. அது மேலே இருக்கிற பச்சை கலர் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டி சரி, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தர் எடுக்காமல் போடுவாங்க. இப்போ அதுக்காக உருக்கிட்டு மறுபடியும் கட் பண்ணிங்க. எண்டை கட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேட் கட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரு 10 இன்ச் அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ எண்டை அப்படி மடக்கி சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயராக இருந்தால் நல்லாவே மடக்கலாம். நான் கட்டிங் பிளேட்டுங்காட்டி ஒரு நல்லா மடக்கலாம், ஆனால் நல்லா மடக்க முடியாது. நோஸ் பிளேயர் நல்லா இருக்குது. எங்கள் நோஸ் பிளேயர் வந்து ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போய்க்கிறான். அதனால் வந்து இப்போ மடக்கி கையிலே சுற்றினாலும் சரி, இல்லை இன்னொரு கட்டிங் பிளேட் வச்சு மடக்கினாலும் சரி, கையில் மடக்கினாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இப்போது மடக்கிங்க, அதாவது ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கணும்.
அப்படி சுற்றி வந்து மடக்க வேண்டியதா சரிங்களா. இப்போ வந்து மடக்குங்க, 2 வந்து ஃபுல்லாக மடக்குங்க சரிங்களா. ஏன்னா கையில் ஏற்றாமல் இருக்கும், இது வந்து ஏற்று, அதனால் வந்து நீங்கள் பார்த்து மடக்குங்க. இது மாதிரி ஒரு எண்டை மடக்கிங்க சரிங்களா. ஒரு எண்டை மடக்கிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லை, இன்னொரு ரெண்டு அந்த சைடு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு மாதிரி மடக்கிட்டு அப்போ கட் பண்ணிங்க, அளவு வச்சு கட் பண்ணிங்க, எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ரெண்டு ஆமாங்க, இன்னொரு ரெண்டு எடுத்துங்க, அதாவது இந்த சைடு சரிங்களா. இந்த சைடு எடுத்துங்க, எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை அந்த ஸ்ப்ரிங் நம்ம செஞ்சு வச்சுங்களா, செஞ்சு வச்சு அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே விட்டுங்க பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே விட்டுக்குங்க. இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் எடுத்துங்க, எடுத்துகிட்டு அதே வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் வந்து இது சும்மா லைட்டாக மடக்கிங்க, அதே மாதிரி தான் மடக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நரம்பு மாதிரி விட்டுங்க, நரம்பு விட்டாலும் சரி எது விட்டாலும் சரி. நான் வந்து ஒரு கவுர் கட்டுறதுனால அதை வந்து மடக்க முன்னாடி அந்த கவுத்தை வந்து ஒரு நாட் போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் கவுர் வச்சிட்டிங்கன்னா மீனை லேண்டிங் பண்ணுறதுக்கு ஏற்றுறக்கு, அதே போல் நம்மளுக்கு காஸ்டிங் அது தூக்கி வீசுறதுக்கு இதில் கரெக்டாக இருக்குது, நல்லா கிரிப்போடு இருக்குது. அதுக்காகத்தாங்க இப்போ வந்து நான் வந்து இது பார்த்திங்களா, இது மாதிரி கயிறு வச்சுருக்கேன், அதாவது வலையோட மேல் கயிறு அப்படின்னு சொல்லாங்க. அந்த மேல் கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறு நான் 1 மீட்டர் அளவு கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் இது ஒரு நாட் போடணும் பார்த்துங்க. இப்படி மடக்கிங்க, மடக்கிட்டு ஒரு நாட்டு 2 டைம் உள்ளுட்டுங்க, அது 1 2 டைம் இப்படி உள்ளுட்டு அப்புறம் இழுத்துக்குங்க ஓகேங்களா. கட்டிங் வச்சு இழுத்தாலும் சரி இப்படி தான் இழுத்துக்கலாம். டைட் வச்சுங்க. நான் டைட் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம நாட்டு ஆயிடுச்சு. இந்த நாட்டு செமையாக இருக்குது இந்த கவுத்துக்கு. அடுத்து இந்த நாட்டை இதுக்குள்ளே விட்டுக்குங்க. நீங்கள் கவுர் வச்சுருந்தா இதுக்குள்ள விட்டுக்கலாம், அப்படி இல்லை சும்மா நீங்கள் மடக்கலாம். இந்த கவுர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிறையவே யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த நாட்டு நீங்கள் வந்து 2 சைடு மடக்கினா மட்டும் போதுங்க. இந்த கவர் யூஸ் பண்ண தேவையில்லை. கவர் யூஸ் பண்ணிவிட்டால் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லேண்டிங் பண்ணுறதுக்கு, மீன் எடுக்கிறதுக்கு, அதே போல் காஸ்டிங் பண்ணுறதுக்கு, தூக்கி வீசும்போது நல்லா கிரிப்பாக இருக்குது, தூக்கி வீசு நல்லா வீசலாம். அதுக்காக இப்போது 2 சைடு சுற்றிங்க. நீங்கள் இந்த கவர் யூஸ் பண்ணலின்னா டேரெக்டாக 2 சைடு சுற்றினா மட்டும் 2 சைடு மட்டும் இப்படி பண்ணால் மட்டும் போதுங்க. நீங்கள் கவர் சுற்றலையும் பரவாயில்ல, ஏன் நரம்பு கூட கட்டிக்கலாம். நான் கவர் கட்டணும்னு சொல்லலை, கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ 2 சைடுமே இது மாதிரி மடக்கி விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ராக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மீனே பெருசாக இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போது 2 சைடுமே நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு தயாராகிடுச்சு. அடுத்து பால் செட்டு செய்யணும் சரிங்களா. அது எப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அடுத்தது பேனா, அதை ரீஃபில் பெண்ணில் அதில் இருக்குது ரீஃபில், அதை எடுத்துங்க. எடுத்து கத்திரிக்கோலில் ஒரு துளி, ஒரு நேமை, அதாவது சர்க்கரையோட துண்டு, பெரிய சக்கரைக்கு இருந்தீங்களா, அந்த சர்க்கரை ஒரு நேமை அது மாதிரி கட் பண்ணிங்க. காட்டுற சைஸ்னு குட்டியாக கட் பண்ணால் போதுங்க. ஒரு 2 பீஸ் கட் பண்ணிங்க. 2ங்கிறது 6, ஏன்னா பால் செட்டு ஒரு 6 தேவைப்படுது. இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டியாக கட் பண்ணிங்க அந்த ரீஃபில் எடுத்துங்க. அடுத்தது இந்த பாப்பப் பால், ஆமாங்க, இந்த பாப்பப் பால் செட்டில் இருக்கிறது. இந்த பாப்பப் பால் வந்து கடையில் அடைக்கி, அதாவது மீன் தூண்டில் விற்பது அந்த கடையில் இந்த பால் மட்டும் வாங்கிங்க. எங்கள் ஊர் கடையில் வந்து இது 7 ரூபா, ஒவ்வொரு ஊரில் வந்து மாறுபடு. நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டிலே செய்யணும், ப்ராசஸ் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு தூண்டிக்கு 3 தேவைப்படுது. நீங்கள் எத்தனை தூண்டி செய்யணும் அது மாதிரி வாங்கிங்க, ஏன்னா வாங்கிட்டு நல்லாயிருக்கு. இப்போது அது கலர் வந்து வாங்கிங்க, மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலர், ரெட் கலர், இந்த 3 கலர் நல்லாவே எடுக்குங்க. ஏன்னா சக்கரை பழம்னு சொல்லி அதிகமாக மீன் வாய் வைக்க கட்லா மீன், அதனால். இப்போது நம்ம பிரைடல் லைன், இந்த நரம்பு நூலுங்க. இந்த நரம்பு நூல் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னா, இந்த ஃபிஷ்ஷிங் கடையில் கிடைக்கி, ஆன்லைனில் கிடைக்கும், இது மாதிரி கிடைக்குங்க. கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். நரம்பு நூலுங்க, ஆமாம், பிரைடல் லைனும்பாங்க இங்கிலீஷில். இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது அந்த பிரைடல் லைன் எடுத்துங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சு அந்த பேனா இது எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்து நம்ம போடுறாப்பில் முடிச்சு போட்டுங்க. ஒரு நாட்டு போடணும் பார்த்துங்க. சிம்பிள் நாட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச நாட்டு தான். இது மாதிரி 2 டைம் உள்ளே விட்டுட்டு ஒரு இழு தான் முடிஞ்சுங்க, டைட்டாக நரம்பு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு நாட்டு உளுந்தாச்சு. ஆமாங்க, இது வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி சரிங்களா. ஸ்டாப்பர் கடையில் இருக்குது, அப்படி வாங்கினா வாங்கிக்கலாம். அதுக்கு விலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி இதை செஞ்சுக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு அடி பக்கம் எடுத்திருக்கேன். அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பாப்பப் பாலில் ஹோல்ஸ் இருக்குது, அதில் இந்த பிரைடல் லைனை விட்டு அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப்பர், அதாவது அதை தாண்டி பாப்பப் பால் போகக்கூடாது. அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அந்த பேனா ஹூக்கை. இப்போ அதை எடுத்துங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்களா போட்டாச்சு. அடுத்தது நாம் இப்போ ஹூக் எடுத்துக்கலாம். ஆமாங்க, நான் வந்து இப்போ ஹூக்கு வந்து 12 சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அது உங்கள் விருப்பம், என்ன சைஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ஜே ஊக்கும் எடுத்துக்கலாம். ஜே ஊக்கு எடுத்தால் இன்னும் பெட்டராகவே இருக்குது. நான் வந்து சி டைப் ஊக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போது நம்ம வந்து மறுபடியும் பார்த்தீங்களா, அந்த பேனா ஹூக்கு அந்த ரீப்பில் வந்து கட் பண்ணி வச்ச 2 ஒரு பீஸ் அப்ளை போட்டோம். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குதுங்களா, அதை வந்து எந்த சைடு ஒன்று பார்த்துங்க, அதாவது இந்த சைடு விடுங்க. ஆமாங்க, இப்படி விட்டுட்டு அந்த ஸ்லீவ் இருக்குதுங்க, அதில் விட்டுட்டு இப்போ பாருங்க, இந்த பிரைடல் லைனை எப்படி விடணும் பார்த்துங்க. அந்த ஸ்லீவ் சைட்லேருந்து விடணும் பார்த்துங்க. இந்த சைடு பாப்பா பால் இருக்கணும், அந்த சைடு விட்டால் மேல் சைடு வந்து, அதனால் இந்த சைடு விட்டுங்க. இந்த பிரைடல் லைனை இந்த சைடு விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹூக்கு பக்கத்தில் இருக்குது. ஹூக்கில் வந்து இது ஆட்டும்போது ஹூக் ஏற்றிடும். அதனால் இப்போ பார்த்துங்க, இப்போது இந்த இதையும் ஒரு நாட்டு போட்டுங்க. ஆமாங்க, இது மூவ் ஆகாமல் இருக்குது, மூவ் ஆகணும், லைட்டாக மூவ் ஆகணும். அதுக்காகத்தான் இப்போ ஒரு நாட்டு போட்டுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நாட்டே போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. அதாவது இது மூவ் ஆகலை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இது விட்டு போகக்கூடாது. அது மாதிரி ஒரு நாட்டு, சும்மா ஒரு நாட்டு போட்டுங்க சரிங்களா. மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த
இதுலேயே பேனா ஹூக்லேயே இருக்கிறாப்புல அந்த இது சரிங்களா. பேனா ஹூக்கில் இருக்கிறாப்புல ஒரு நாட் போட்டுங்க. நாட் போட்டாச்சா, அடுத்தது இப்போது நாட் போட்டாச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான். இது மாதிரி நாட் போட்டு இப்போது அந்த பிரைட் லைனர் எண்டு இருக்குது தெரியுங்களா, அந்த எண்டை நாம் எப்படி இந்த ஹூக்கோட இந்த இது ஹூக்கில் விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா ஹூக்கு இருக்குதுங்களா, ஹூக்கில் ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹூக் ஹோல்ஸுக்குள்ளே நம்ம விட்டுக்கணும். ஒரு டைம் விட்டுட்டு இழுத்துக்குங்க. அதாவது விட்டுட்டு இழுத்துட்டு மறுபடியும் அதில் சுற்றணும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. அதாவது எப்போ நான் சுற்று தெரியுங்க, அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்களா இப்படி சுற்றுக்குங்க. ஒரு 8 சுற்று அது மாதிரி சுற்றிக்குங்க. நிறையா சுற்றுந்தான் பரவாயில்ல, சுற்றிக்குங்க. சுற்றி போட்டு மறுபடியும் நம்ம அதே ஹூக்குள்ளே அதே ஹோல்ஸ்குள்ளே மறுபடியும் இந்த பிரைட் லைனை விட்டுட்டு இழுத்துக்கணும். டைட் வச்சுக்கணும் சரிங்களா. டைட் வச்சாச்சுங்களா. இப்போ பார்த்துங்க டைட் வச்சாச்சு. அவ்வளோதான், நான் ஃபுல் டைட் வச்சாச்சு. அது அவ்வளோதான், இதுக்குமே வராது பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் டைட் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பாப்பப் பால் வந்து கடிக்கும்போது அதை உறிஞ்சி எடுக்கும்போது ஹூக்கு வந்து நம்மளுக்கு ஏற்றிக்கு மீனுக்கு சரிங்களா. அதுதான் ப்ராசஸ் இதோடது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. அப்புறம் எண்டில் ஒரு நாட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுங்க சரிங்க. பாப்பப் பால் வந்து ஒரு பெருசாக இருந்தால் பரவாயில்ல. அதாவது பார்த்தீங்களா அந்த கை அளவுக்கு இருந்தாலும் சரி, அதோட பெருசாக இருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். அது மாதிரி எடுத்துங்க. ஏன்னா பாப்பப் பால் மேலே முதங்கணும். அதனால் இப்போ பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு நாட்டு போட்டுங்க. ஒரு சும்மா நான் ஒரு நார்மல் நாட்டு போட்டுங்க, ஒரு பெருசாக போட்டுங்க. ஏன்னா பாப்பப் பால் உள்ளே போயிட்டு வரணும். அதனால் நாட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பாருங்கள். கேப் நாட்டோட கேப் பார்த்தீங்கன்னா அந்த கேப் பெருசாக இருக்கும். இப்போ நான் வச்சு ஆடுறேன் பார்த்தீங்களா, அந்த கேப் பெருசாக இருந்துச்சுன்னா பாப்பப் பால் உள்ளே போட்டு நாட்டு போடணும். அது காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாப்பப் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இதோட வெயிட்டுக்கு இது மாதிரி பார்த்துங்க, இது மாதிரி ஒரு கம்பி இருக்கான்னு பார்த்துங்க. கம்பி அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட ஹூக்கோட எண்டு இது மாதிரி வெயிட்டுக்கு அந்த வெயிட்டில் அந்த ஸ்ப்ரிங்கு காட்டியே இருக்கும். இது மேலே போய்ட்டு தெரியாது. அதனால் இது மாதிரி நம்ம கம்பி எடுத்துங்க. கம்பி இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னு ஒயரிங் கம்பி இருந்தாலும் எடுத்துங்க. அது உங்கள் விருப்பம் தான். அது சும்மா சுற்றிக்கணும். ஏன்னா வெயிட்டுக்கு அங்கே இருக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்களா நான் இப்போ 2 செஞ்சுட்டேன். ஆல்ரெடி ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். மொத்தம் 3 இருக்குது. ஆமாங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஸ்ப்ரிங். ஆமாங்க, அப்படியே செஞ்சு தரீங்களா. அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துட்டு இந்த நம்ம போட்டுறீங்களா அந்த பால் செட்டு, அதையே இந்த ஹோல்ஸ் விட்டுருப்போம். அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த பாலை விட்டு எடுக்கணும். ஆமாங்க, நாம் அந்த பால் செட்டில் மடக்கி நாட் போட்டுருந்தீங்களா, அந்த நாட்டுக்குள்ளே விட்டு அப்படியே அந்த பக்கம் எடுக்கணும். பார்த்தீங்களா இது மாதிரி. கேமராமேன் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போது அது மாதிரி உள்ளிட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி எடுத்து டைட் வச்சுக்கணும். இது மாதிரி மேல் சைடு ஒரு இருந்தால் போதுங்க, கீழ் சைடு வந்து 2 பால் செட் போட்டுங்க. ஆமாம், மொத்தம் 3 போட்டால் போதும். அதுவே அதிகம். 3 இருந்தால் போதும். நிறைய மீனுக்கு இருக்க 3 இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்களா இப்போ 1 போட்டேன். அதே போல் கீழ் சைடு அதே போல் தான். பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா கீழ் சைடு நான் 2 போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா இது மாதிரி விட்டு அதுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இந்த பால் செட்டோட இதையே விட்டுட்டு அப்படி ஹூக்கையும் விட்டுட்டு, ஏன்னா 2ஐயும் விட்டாத்த அது நாட்டு மாதிரி ஆகுது சரிங்களா. இது மாதிரி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். 2 ஆச்சுங்களா. அடுத்து மேலே 1 போடுறேன் சரிங்களா. இந்த மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலர் இந்த 3 நல்லா மீன் எடுக்குங்க. அதனால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதே போல் பார்த்திங்க ஹூக்கு, அதே போல் அந்த பால் 2ஐயும் உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டால் முடிஞ்சுங்க. 3 நாட் போட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பால் செட் செஞ்சுக்கலாம். அதாவது கீழே 2 மேலே 1 இப்படி போட்டால் போதுங்க. இது வந்து பால் செட் செஞ்சாச்சு. நம்ம சேனல் ஆல்ரெடி ஸ்பைடர் ஹூக் செட் பண்ணுறது, ஸ்பீடர் ஹூக் செட் பண்ணுறதுலாம் போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ப்ரோ எங்கள் ஏரியாவில் கீழே நிறையா முள் இருக்குது, வலை கொஞ்சம் இருக்குது, அதில் போய் தூண்டி மாட்டிக்குது அப்படின்னா அதுக்கு பால் கட்டி போடலாங்க. அது எப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா. அதையும் சொல்லணும்ல, ஏன்னா ஃபுல்லாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நம்ம பால் எப்படி கட்டான்னு பார்த்துருங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் கடைக்கு கிடைக்கிற ஸ்ப்ரிங் ஹூக்குங்க. ₹1 எங்கள் கடையில். அடுத்து இது வந்து பால். இந்த பாலுக்குள்ளே அந்த ஸ்ப்ரிங் ஹூக்கை நம்ம வந்து நுழைக்கணும். அதாவது இது பண்ணி வச்சுக்கலாம், டைட் வச்சுக்கலாம். நீங்கள் கட்டிங் ப்ளூவில் வச்சு ஏற்றுனா உள்ளே போயிருங்க. சுற்றினா போதும். லைட்டாக சுற்றிட்டே இருந்த கட்டிங் ப்ளூ வச்சு அமுத்தி சுற்றிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓட்டையாயிரும். அப்புறம் உள்ளே போயிருக்கு. இப்போது அந்த ஹூக்கோட இதையை நம்ம விரிவாங்கிட்டு இதை வந்து மறுபடியும் அந்த இது கவரில் நரம்பில் உள்ள விட்டுட்டு மறுபடியும் அதை அமுத்தி விட்டால் போதுங்க சரிங்களா. இப்போது நம்ம இழுக்கும்போது அது வந்து மேலாக வந்துடும். அப்புறம் மறுபடியும் வெயிட் போடும்போது இப்படி வெயிட் உள்ளே போடும்போது கீழே போயிடும். ஆமாங்க, 2 சைடு ஃப்ளெக்சிபிள் மூவ் ஆகிக்கு. இழுக்கும்போது அங்கே பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே இது வந்து இப்படி போயிடும். ஆமாங்க, மேலே வந்துடும். இப்படி மேல் மட்டத்துலேயே தண்ணியிலேயே வந்துடும் சரிங்களா இன்னும் அப்புறம் நம்ம காஸ்டிங் பண்ணும்போது வெயிட்டுக்கு அந்த நம்ம விட்டோம் எத்தனை அடி 1 மீட்டரா அந்த 2 மீட்டர் விட்டுருமோ அந்த அளவுக்கு மேலே வந்துடும். அப்புறம் அந்த எண்டு இன்னும் 2 காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த இந்த நூலோட இன்னொரு எண்டில் வந்து நம்ம வந்து நரம்பு கட்டி வச்சுக்கலாம் சரிங்களா. அதை சிவில் போட்டு கட்டலாம் சரி, இல்லை நரம்பு வச்சு கட்டலாம் சரி. இந்த எண்டில் நம்ம நரம்பு போட்டு கட்டிக்கலாம். இங்கே எண்டுக்கு பார்த்தீங்களா, அதையும் கட்டிக்கலாம். நான் வந்து கயிறு யூஸ் பண்ணலையே ப்ரோனா, நரம்பில் இது மாதிரி ஒரு மணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த சைடு வந்து எதாவது கம்பி ஏதாவது போட்டு கட்டிங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட எல்லாமே நான் நூல் போட்டிருந்தேன். நூல் வந்து நான் இப்போ 1 மீட்டர் விட்றனால விஸ்கு ஒரு சைடு வந்து 1.5 மீட்டர் விட்றாப்புல இருக்குது தண்ணிக்குள்ளே. அதுக்கு வந்து பார்த்திங்களா இந்த எண்டில் நான் வந்து மணி போட்டிருக்கேன்.
மணி அந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரு கம்பி கட்டியிருக்கேன். இப்போ வந்து பாலில் போட்டுக்கிறேன். இப்போ பால் போட்டுட்டு நரம்பு கட்டியிருக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ நரம்பில் ஒத்து கட்டுவீங்க அதனால். இப்போ பார்த்தீங்களா அந்த மணி தாண்டி அந்த பக்கம் போகாது, சரிங்களா? எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தால். இப்போ பார்த்தீங்களா இப்படி போகுது, இப்படி போய் அந்த பக்கம் போகாது. ஏன்னா அந்த பக்கம் வந்து நான் வந்து கம்பி போட்டு கட்டியிருக்கேன், கம்பி தாண்டி போகாது. இந்த பால் கட்டும்போது நடுவில் எங்கேயுமே ஏதாவது நாட்டு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அது மூவ் ஆகணும். அந்த அடிமட்டத்துலேருந்து அந்த நம்ம வண்டை கட்டுற பக்கம் வரைக்கும் மூவ் ஆகணும் பால். அப்போ தான் அது வந்து அந்த கோட்டுக்கு போயிட்டு இழுக்கும்போது வரும். இல்லை நடுவால் நின்று அப்படின்னா அது வந்து அந்த விட்டுற அந்த எண்டு வரைக்கும் நான் போகாது. எண்டு வரைக்கும் போனால் தான் அது மேல் மட்டத்துக்கே வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம சேனல்லையே ஃபைட் ரூக்கு எப்படி செட் பண்ணுறது, அதே போல் ஃபீட் ரூக்கு, அப்புறம் பால் செட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷிங் வீடியோ, இது மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருது. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஸ், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பேன். பாய், டேக் கேர்.